வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பில்டிங் இமோஷனல் காம்பிடன்ஸ்ன்ற ஒரு கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பில்டிங் இமோஷனல் காம்பிடன்ஸ்னா என்னன்னா, இமோஷனலி அதாவது உணர்ச்சிகள் சார்ந்து இருக்கிற விஷயத்துல நம்மள எப்படி நல்லா பக்குவப்படுத்திக்கிறது, மேம்படுத்திக்கிறது அப்படின்ற கோர்ஸ் தான் இது. ஸோ அதுல பிளாக் 1 பார்க்க போறோம். பிளாக் 1ல எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா, ம உணர்ச்சிகள் சார்ந்த நுண்ணறிவை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது. ஸோ அதுல முதலாவதா ஃபர்ஸ்ட் உணர்ச்சிகள்னா என்ன? ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து அதை ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்ஸ்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நடக்கும்போது அதுக்கு நம்ம அளிக்கக்கூடிய பதில் உணர்ச்சி மூலியமா அளிக்கிறோம். ஸோ உணர்ச்சின்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அளிக்கக்கூடிய பதில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது நல்ல உணர்ச்சிகள் இருக்கு, அதே மாதிரி கெட்ட உணர்ச்சிகள், அதாவது மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணர்ச்சிகளும் இருக்கு. நல்ல நேர்மறை உணர்ச்சிகள் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது, மத்தவங்களோட அச்சீவ்மெண்ட், அதாவது கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம சந்தோஷப்படுறது, அதே மாதிரி கண்டென்ட்டா இருக்கிறது, அதாவது என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு இருக்கு போதும் அப்படின்னு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல வரும். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவப்படுறது, ரொம்ப சோகத்துல இருக்கிறது, அதே மாதிரி மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, இது எல்லாமே வந்து எதிர்மறை சார்ந்த உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபீலிங்ஸ் இல்ல, உணர்ச்சிகள் வந்து உணர்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் என்ன வித்தியாசம்னா, உணர்ச்சின்றது உடனே நமக்கு சிந்தனை இல்லாம வரக்கூடியதா உணர்ச்சி. இப்போ ஒருத்தவங்க உங்கள வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லி திட்டுறாங்க அப்படின்னா, அவங்க ஏன் திட்டுறாங்க? எதுக்கு திட்டுறாங்க? எத வச்சு திட்டுறாங்க? அதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிந்திக்காம, உடனே நீங்க என்ன என்ன திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுவோம் இல்லையா? அது உணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சிந்தனைக்குள்ளாகாம வருகிற ஒரு விஷயம் தான் உணர்ச்சி. அதே இது உணர்வுகள்னா, நான் ஏன் அப்படி அவங்க கிட்ட கோவப்பட்டேன்? எதனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன்? எதனால அவங்க அந்த வார்த்தைய சொன்னாங்க? அது ஏன் எனக்கு கோவம் அளிக்கக்கூடியதா இருக்கு? அப்படின்னு நம்ம சிந்தனை யோசிக்கிறோம் இல்லையா? அந்த உணர்ச்சிய பத்தின சிந்தனை இருக்கும் இல்லையா? அப்ப ஏற்படக்கூடிய உணர்வு தான் வந்து அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த உணர்ச்சிய பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் உணர்வுகள். யோசிக்காமலே வர்றதுதான் வந்து உணர்ச்சி. யோசிக்காம வர்றது இமோஷன்ஸ். இமோஷன்ஸ பத்தி யோசிக்கிறது வந்து ஃபீலிங்ஸ். ஸோ இது 2ம் வேற வேற. அதுக்கப்புறம் இது மூட்லயும் வராது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மனநிலை கிடையாது, இது உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. மனநிலைன்றது வந்து அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கக்கூடியது மனநிலை. இதே இது உணர்ச்சி அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா, அதுக்கு பதில் குடுக்குறோமா, அந்த பதில் குடுக்குறதோட நின்றும் உணர்ச்சி. மனநிலைன்றது வந்து அது எதுக்காக வருது, எதை குறிச்சு நம்ம சோகமா இருக்கோம், எதை குறிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கோம், ஏன் நமக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு ஒரு க்ளூமியா இருக்கு, ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கு, ஏன் எதுவுமே செய்ய தோண மாட்டேங்குது, ஏன் நமக்கு வேலைக்கு போக தோண மாட்டேங்குது, ஏன் சாப்பிட தோண மாட்டேங்குது, இந்த மாதிரி பதிலே இல்லாம நம்ம ஒரு மனநிலையில இருப்போம் இல்லையா? அதுதான் வந்து மூட் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 நாளைக்கு இருக்கும், 3 நாளைக்கே தொடர்ச்சியா இருக்கும். அது அது என்ன ரீசன்னே தெரியாம இருக்கும். அதே இது உணர்ச்சின்றது வந்து ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு மேல அதனால நீடிக்க முடியாது. ஸோ மனநிலைன்றது வந்து ப்ரொலாங்டா இருக்கக்கூடியது. அதாவது ரொம்ப நேரத்துக்கு இருக்கக்கூடியது, ரொம்ப நாட்களுக்கு இருக்கக்கூடியது. உணர்ச்சின்றது குறைவான நேரத்துக்கு இருக்கக்கூடியது. ஸோ இது 2மே வேற வேற. அதுக்கப்புறம் உணர்ச்சிகளின் செயல்பாடுகள், ஃபங்ஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னதான் இந்த உணர்ச்சி பண்ணுது? எதுக்கு இத பத்தி நம்ம படிக்கிறோம்? இதோட பயன்பாடு தான் என்ன? அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்பர்சனல் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்பர்சனல்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவுல உணர்ச்சி கண்டிப்பா இருக்கணும். அது மனிதர்களோட டீல் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், இல்ல விலங்குகளோட டீல் பண்ணக்கூடியதா இருக்கட்டும். எதுனாலுமே அந்த உணர்ச்சி சார்ந்து வரும்போதுதான் நம்ம மனிதர்களா பார்க்கப்படுறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி இது உதவுது அப்படின்னா, ஒருத்தவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த உணர்ச்சி உதவுது. ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட நல்ல விதமா பழகுறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு லாயலா இருக்கணும். அதாவது ஹானஸ்டா இருக்கணும். 2 பேரும் வந்து சில நல்ல விஷயங்கள பகிர்ந்துக்கலாம். அவங்களோட கோல்ஸ ஒண்ணா அச்சீவ் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி தான் வந்து பேஸா அவங்களுக்கு அமையுது. அந்த உறவ வலுப்படுத்தவும் செய்யுது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் மற்றவங்க சோகமா இருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு அவங்கள கடந்து போறது மனுஷ தன்மை கிடையாது.
ஸோ மனிதனோட இயல்பு கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்கிறது தான் ஒரு மனிதனோட இயல்பு. அது மூலியமா தான் நம்மளோட உறவுகளும் பலப்படும். ஸோ இப்ப இந்த இடத்துல ஒருத்தவங்க சோகமா இருக்காங்களா, எந்த மாதிரி இமோஷன்ஸ் அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது ஈஸியா இந்த உணர்ச்சிகள் நுண்ணறிவு இருக்கும் இல்லையா, உணர்ச்சிகள் சார்ந்த நுண்ணறிவு, அப்படி இருக்கிறவங்க வந்து ஈஸியா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள அதுல இருந்து வெளியவும் கொண்டு வருவாங்க. அதே நேரம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கும் இந்த உணர்ச்சிகள் வந்து நமக்கு உதவுது. சில பேர் வந்து எப்படின்னா சிரிச்சுட்டே நம்ம மேல பொறாமப்பட்டு நம்ம வளரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வெளியில ஒரு ஸ்மைல வந்து வியர் பண்ணிட்டு வந்தாலும், உள்ளுக்குள்ள அவங்க என்ன மாதிரியான உணர்ச்சியோட தன்னை அணுகுறாங்க அப்படின்ற தெளிவு வந்து இந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும். சோ அப்போ தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இவங்க இந்த நோக்கத்தோட தான் நம்மளோட பழகுறாங்க. நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணக்கூடாது தொழில் சார்ந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகி போயிருவோம். சோ அப்ப நம்ம எக்யூப் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கும் மற்றவர்களோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் எப்படி உணர்ச்சிகளை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனத்துக்குள்ள எடுத்துக்கிடணும். சோ இப்போ எல்லார்கிட்டயும் நம்ம வந்து கோவத்தை காமிச்சிட்டு எல்லார்கிட்டயும் நம்ம வெறுப்பை காமிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குன்னு இருக்கிறதுக்கு யாருமே சொல்லிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதே இது எல்லாரையும் அனுசரிச்சு போயிட்டு மற்றவங்களுடைய குறைகளையும் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களையும் ஷேர் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். சோ மனிதர்கள் நம்மளோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிற போது நமக்கு ஈஸியா சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ண கஷ்டங்களை சொல்லுவாங்க. சோ அப்போ நம்ம வந்து என்ன மாதிரி உரையாடல் மேற்கொள்றோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வாழ்க்கை மேம்படும். அந்த உரையாடல் வந்து உணர்ச்சி சார்ந்து இருக்கும்போது இன்னுமே சிறந்த மேம்பாட்டுல நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படின்றத இன்டர்பர்சனல் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இன்ட்ராபர்சனல், அதாவது தனிப்பட்ட செயல்பாடுகள். இன்ட்ராபர்சனல்னு சொல்லும் போதே அது தன்னைத்தான் குறிக்குது. அதாவது நம்மளோட ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு. சோ அதுல உணர்ச்சி எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து இப்போ ஒபாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா இருக்காரு. சோ அந்த இடத்துல அவர் வந்து தன்னை எக்யூப் பண்ணிட்டு மக்களுக்காக நம்ம இருக்கணும், தன்னோட உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை நிறைய இடத்துல அவர் கட்டுப்படுத்திட்டு மக்களுக்காக இருக்கணும், மக்கள் பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. சோ அதே இது அவங்க வந்து தன்னை மேனேஜ் பண்ணாம சின்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, தொழிலாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா குழந்தைகள் வந்து சரியான எஜுகேஷன் பாத்துல போல அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க உட்கார்ந்து கோவப்பட்டுட்டோ ரொம்ப வந்து மற்றவங்க மேல வந்து வெறுப்பை காமிச்சுட்டோ இருந்தா அந்த நாட்டை அவங்களால ஒழுங்கா கொண்டு போக முடியாது. அதே இது அவங்க ஃபேமிலியை அவங்க பாத்துக்க முடியல, அவங்க குழந்தைகளோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன் சார்ந்த விஷயத்தையும் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால வந்து நாட்டை பத்தி யோசிக்க முடியாது. சோ அப்போ அவர் வந்து எந்த இடத்துல தன்னை மேம்படுத்த முடியுமோ அப்படி மேம்படுத்துறதுனாலதான் வந்து ஒரு நாட்டவே அவரால் வந்து ஆள முடியுது. அது எப்படி மேம்படுத்துறா அப்படின்னா உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்தும் போதுதான் அவனோட கோல் அவனுக்கு எப்படின்றது வந்து தெளிவா அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி கோல்ல சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, இப்ப அவர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கோவங்கள் அதே மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய விஷயம், சோகம் தரக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும். ஆனா எவ்ரிடே வந்து மக்கள் கிட்ட போய் நிக்கும் போது ஒரே விதமான ஒரு இமேஜ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் சோகமா இருக்கேன்னு காமிச்சிக்க மாட்டாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன்னு காமிச்சிக்க மாட்டாங்க. எப்படி வந்து முதல் நாள் பதவி இருக்கும்போது இருந்தாங்களோ அதே மாதிரிதான் வந்து த்ரூ அவுட் த டேவும் இருப்பாங்க, அவங்களோட லைஃபும் இருப்பாங்க. சோ அப்போ உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல நம்ம கட்டுப்படுத்தும் போது நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த உலகம் வந்து நம்மளை பார்க்கும், நம்மள ரெப்ரசென்ட் பண்ணும். என்ன ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆளா நான் இந்த உலகத்துக்கு காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எல்லா இடத்துலயும் என்னோட உணர்ச்சிகளை நான் தேவையில்லாம வந்து வெளிப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி எந்த அளவுல வெளிப்படுத்தணும்ன்ற தெளிவும் எனக்கு இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன ரெஸ்பான்சிபிளா காமிக்கும் போது மற்றவர்களும் என்னை ரெஸ்பான்சிபிளா தான் பார்ப்பாங்க. அதாவது இவங்களால எல்லாமே செய்ய முடியும், பொறுப்பா செய்யக்கூடிய ஆளு அப்படின்னு நம்மள வந்து அவங்க பர்சீவ் பண்ணுவாங்க. சோ அப்போ இது எதுக்கு மெயினா யூஸ் ஆகுது அப்படின்னா தொழில் சார்ந்த மேம்பாட்டுக்கு இது யூஸ் ஆகுது இன்ட்ராபர்சனல். அதே மாதிரி தன்னோட உணர்ச்சிகள் வந்து நம்ம சீரா அமைச்சுக்கிட்டாதான் நம்மளோட மனநலம் அப்படின்றது வந்து சீரா இருக்கும். உணர்ச்சிகள் சீரா இல்ல, எப்ப பாரு எதிர்மறையான சிந்தனைகள்ல இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு நல்ல மனநிலையோட இருக்க முடியாது. அப்ப இந்த உலகத்தை அணுகுறதும் நமக்கு ஒரு பாரமான ஒரு விஷயமா ஆகிரும். சோ இது இன்ட்ராபர்சனல். அதுக்கப்புறம் சமூகம் மற்றும் கலாச்சார சார்ந்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ்.
சோஷியல் கல்ச்சரல் எதுக்கு வருது இந்த உணர்ச்சியில அப்படின்னா, நம்ம நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம், இந்தியாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு கூட்டமாக, ஒரு குழுமமா தான் இருக்கோம். ஒரு கம்யூனிட்டியா தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். தமிழர்கள், அதுக்கப்புறம் வந்து அ மலையாளர்கள் அந்த மாரி தான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கலாச்சாரம்னு சொல்லும்போது, உணர்ச்சிகள எந்த இடத்துல எந்த அளவுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கலாச்சாரமே ஒரு ஒரு கட்டமைப்ப வழிவகுத்து வச்சிருக்கு. இப்போ ஒரு ஒரு துக்கமான ஒரு வீட்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா சிரிக்கக்கூடாது. அதே மாரி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள நம்ம பேசக்கூடாது. ஏன்னா, அது வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு சோகமான ஒருத்தவங்களோட இழப்புக்கு நம்மளோட அஞ்சலிய நம்ம செலுத்திட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம சிரிக்கிறதோ, மற்றவங்க மேல கோவப்படுறதோ இருக்கக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அந்த இறந்த ஆள் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும். இதுல தான் நம்மளோட அட்டென்ஷன் வந்து இருக்கணும். ஸோ அப்போ அதே மாரி ஒரு கல்ச்சுரல் ஈவென்ட் நடக்குது. எல்லாருமே சந்தோஷமா கூடக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷத்த பகிரணும். மற்றவங்களுக்கு வந்து நம்ம சந்தோஷத்த குடுக்குற மாரியான விஷயங்கள நம்ம செஞ்சு பகிரணும். ஸோ அப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது, அந்த கம்யூனிட்டியும் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ அப்போ இந்த இடத்துல இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ரிட்டன்ட் ரூல்ஸா நம்ம கலாச்சாரம் நமக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்திருக்கு. அதாவது எந்த ரூல் புக்லயோ, கான்ஸ்டிடியூஷன்லயோ இப்படித்தான் நீ பண்ணணும், இந்த அளவுக்கு தான் சிரிக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு எழுதப்படல. ஆனா, இந்த இடத்துக்கு போனா நீங்க இப்படி நடந்துக்கணும். ஒரு வொர்க் பிளேஸ்ல நம்ம வேலை பார்க்கும்போது, நம்ம அந்த இடத்துல நம்மளோட பெர்சனலா பேசக்கூடாது. நம்ம குடும்ப பிரச்சனைகள நம்ம வேலைய சார்ந்த விஷயத்துல கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லிக் குடுக்கல. நம்மளா ஒரு புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம். கலாச்சாரம் சார்ந்து நம்ம வந்து வாழ்ந்த அ அந்த வாழ்க்கைய வச்சு நம்ம புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற விஷயங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்குற விஷயங்கள். அதுக்கப்புறம் உணர்ச்சியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு? எதெல்லாம் சேர்ந்து நம்ம உணர்ச்சின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றது. அஃபெக்டிவ்னா என்னன்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ் பார்ட்டுன்னு தான் சொல்லுவோம். நம்ம எப்படி உணர்வுகள்னு படிச்சோம் இல்லையா? அப்ப அந்த ஃபீலிங்ஸ் பார்ட் வந்து எப்படி இருக்கும்னா, நான் ஏன் இந்த மாரி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில இருக்கேன்? நான் ஏன் ஒரு 2 வாரமா சோகமான நிலையில இருக்கேன்? நான் ஏன் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்? அப்படின்ற ஒரு சிந்தனைய வந்து நம்மள தூண்டுறது தான் வந்து இந்த அஃபெக்டிவ். அதுக்கப்புறம் காக்னிட்டிவ். காக்னிட்டிவ்ன்றது வந்து இந்த இடத்துல நான் என்ன மாதிரியான உணர்ச்சிகள வெளிப்படுத்துறேன்? அதோட விளைவுகள் என்ன? எதனால நான் இப்படி பண்ணேன்? இந்த விளைவுகள நான் எப்படி சரிப்படுத்துறது? ஸோ இப்ப உணர்ச்சி சார்ந்த விளைவுகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து பத்தி யோசிக்கிறது தான் வந்து காக்னிட்டிவ் அறிவாற்றல் சார்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பிசியலாஜிக்கல். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பாம்ப நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நமக்கு ஒரு உடல் சார்ந்த ஒரு உணர்ச்சிகள ஏற்படுத்தும். அது எப்படி இருக்கும்? கையெல்லாம் வேர்க்கும். ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா துடிக்கும். இதயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா துடிக்கும். கண்ணு வந்து பீப்பிள் வந்து டைலேட் ஆகும். அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல இருந்து ஒண்ணு ஓடணும்னு நினைப்போம். இல்லாட்டி ஃப்ரீஸ் ஆயி அப்படியே நிப்போம் அந்த இடத்துல. இது எல்லாமே வந்து உடலியல் சார்ந்த ஒரு விஷயம் தான். எதுக்கு? அந்த உணர்ச்சின்னு இருக்கும்போது. இங்க பாம்ப பார்க்கும்போது என்ன விதமான உணர்ச்சி வருதுன்னா, பயம் சார்ந்த ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ பயத்துக்கு என்ன விதமான உடலியல் உணர்ச்சிகள் ஏற்படுத்த முடியுமோ, அது வந்து ஏற்படுத்திரும். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனல்னு சொல்லும்போது, நம்ம வந்து ஒரு கோல நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்து வந்தோம், போனோம் அப்படின்னு இல்லாம, நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு. இந்த விஷயத்துக்காக தான் நான் ஓடுறேன். இந்த விஷயத்துக்காக தான் நான் படிக்கிறேன். நான் வேலை பார்க்குறது இந்த இடத்த அடையறதுக்கு. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இருக்கிறது இந்த விஷயத்த நான் சாதிக்கிறதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளையும் கடந்து. ஸோ அப்படி இருக்கும்போது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களோட ஒரு பேச்ச நம்ம கேட்கிறோம். அவங்க பேச்ச கேட்கும்போது ரொம்பவே நமக்கு வந்து ஊக்கம் அளிக்கக்கூடியதா இருக்கு. நம்மளும் அவங்கள மாரி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அவங்க நெறைய டிப்ஸ் குடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்ப அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு நல்ல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பீக்கரா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு கூட அவங்க பேசின தாக்கம்ன்றது நமக்குள்ள இருக்கும். அப்ப அந்த தாக்கம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளும் அவங்கள மாரி ஏதாவது பண்ணணும். நம்மளும் வந்து ப்ரொடக்டிவா ஏதாவது பண்ணணும். ஏதாவது வந்து பயனளிக்கக்கூடியதா ஒரு விஷயம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? தொழில்ல இருக்கிற டெட்லைன்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிக்கலாம். இல்ல ஃபேமிலில ஏதாவது டாஸ்க் டாஸ்க் இருக்கா? அது சீக்கிரம் முடிக்கலாம்.
ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா டெட்லைன்ஸ் இருக்கு, அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம வந்து டெட்லைன் குடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணி மேம் கிட்ட சப்மிட் பண்ணிறணும். எந்த ஃபேக்கல்டி இருக்காங்களோ அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு உந்துதல் வரும். அந்த உந்துதல் வந்து எப்படி வெளிப்படும் அப்படின்னா, நம்மளோட பிஹேவியர் மூலியமா, அதாவது செயல்பாடுகள் மூலியமாக வெளிப்படும். இந்த 4 விஷயங்கள் தான் வந்து உணர்ச்சிகள் சார்ந்த கூறுகள்னு சொல்றாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உணர்ச்சி சார்ந்து ஏன் வந்து இந்த உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறது. அப்புறம் உணர்ச்சி சார்ந்த பக்க விளைவுகளை பத்தி யோசிக்கிறது. அதுக்கப்புறம் உணர்ச்சின்னு ஒண்ணு சொல்லும் போது நம்ம உடல் சார்ந்த விஷயமுமே வந்து அதுல இன்வால்வ் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஊக்கமளிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் உணர்ச்சிகளின் வகைகள். உணர்ச்சிகளை வகைகள்னு சொல்லும்போது ரொம்ப ப்ராடா கிளாசிஃபை பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா புல்சிக்கோட மாடல் மட்டும்தான். சோ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பிரைமரி அண்ட் செகண்டரி இமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். பிரைமரி எமோஷன்ஸ்னா என்னன்னா எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடியது. இந்த நாட்டுல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அந்த இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அட்லாண்டிக் ஓஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டுக்கும் வந்து அந்த இமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். சோ அப்போ எல்லா மனிதர்களுக்குமே வந்து சந்தோஷமும் இருக்கும், சோகமும் இருக்கும், பயமும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மத்தவங்கள பார்த்து அருவருப்படுற சிந்தனையும் இருக்கும். சர்ப்ரைஸ், அதாவது ரொம்ப வந்து புதுமையா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் இருக்கும். கோவப்படுற உணர்ச்சிகள் இருக்கும். இது எல்லாமே எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. சோ அப்ப அந்த விஷயம் வந்து பிரைமரி அப்படின்னு கன்சிடர் பண்றாரு. சோ இந்த இடத்துல நீங்க இந்த பிக்சர் நீங்க பார்க்கும்போது நடுவுல இருக்கிற அந்த விஷயங்கள் தான், அந்த 7 உணர்ச்சிகள் தான் வந்து பிரைமரி இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நடுவுல வந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு. அதுக்கு அடுத்து உள்ள இருந்து பார்க்கும்போது சின்ன சர்க்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2வதா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பிரைமரி இமோஷன்ஸ். இப்போ செகண்டரி இமோஷன்ஸ்னு ஒண்ணு சொல்றாரு. செகண்டரி இமோஷன்ஸ்னா என்ன அப்படின்னா எல்லா டைமே வந்து நம்ம வந்து ஒரே ஒரு உணர்ச்சியை மட்டும் வெளிப்படுத்த மாட்டோம். இப்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீரும் வரும். அது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்றோம். அப்போ சோகம் கலந்த ஒரு சந்தோஷம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு சோகமும் இருக்கும், ஆனா அளவு கடந்த ஒரு சந்தோஷமும் இருக்கும். சோ அப்போ உணர்ச்சிகள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்தது மாதிரி கலந்து கலந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இந்த இடத்துல வெளியில, அதாவது சர்க்கிள் இருக்கு இல்லையா, வெளியில இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அங்க வந்து இன்ட்ரெஸ்ட், செரினிட்டி, அக்செப்டன்ஸ் இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா. சோ அப்போ அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு உணர்ச்சின்னு சொல்லும் போது அந்த உணர்ச்சி கம்மியான லெவல்ல இருக்கு அப்படின்னா இந்த வெளி சர்க்கிள்ல இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாமே நம்ம வெளிப்படுத்துவோம். அதே இது அந்த பிரைமரி இமோஷன்ஸ்லயே நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அந்த ஹாப்பினஸ் அப்படின்னா சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்துல இருக்கும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா சர்க்கிள், ரொம்ப டார்க் கலர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரியான உணர்ச்சிகளை உணருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த சர்க்கிளோட மீனிங் என்ன அப்படின்னா சென்டரா இருக்கிறது பிரைமரி இமோஷன், அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சர்க்கிள் வந்து அந்த பிரைமரி இமோஷன்ஸ்லயே உச்சகட்டமா நம்ம ஃபீல் பண்ணும்போது ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள். அதே இது இந்த பிரைமரி இமோஷன்ஸ்ல ரொம்ப கம்மியான லெவல் தான் எனக்கு இருக்கு, சந்தோஷமா ஓரளவுக்கு இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு, இந்த சின்ன டாஸ்க் நான் பண்ணி முடிச்சதே பெரிய சந்தோஷம் தான் அப்படி யோசிக்கும் போது அந்த வெளியில இருக்கிற சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் வந்து சில இமோஷன்ஸை வெளிப்படுத்துது. சோ அந்த மாதிரி நம்ம உணர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஜிலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இப்ப வந்து ஆங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கர்னா என்ன, அது கோவம். கோவத்தோட உச்சகட்டம் என்ன அப்படின்னா மற்றவங்கள வன்முறைக்கு இழுக்கிறது, இல்ல வன்முறை செய்யறது, அதான் ரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரெட் கலர்ல இருக்குங்க. இதே இது கோவம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா வந்து அவங்க பண்றது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கோவம் தரக்கூடியதா தான் இருக்கு, ஆனா அவங்கள அடிக்கணும், அவங்களை துன்புறுத்தணும்ன்ற அளவுக்கு எனக்கு கோவம் கிடையாது அப்படின்னா அனாயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெட் கலர்லயே வெளியில இருக்கு அனாயன்ஸ். அனாயன்ஸ்னா அவங்கள பார்த்தா கொஞ்சம் வந்து வெறுப்பு ஏற்படுத்தக்கூடியது மாதிரி இருக்கும், ஆனா மத்தபடி அவங்கள வந்து துன்புறுத்தணுமோ அவங்கள வந்து காயங்களுக்கு ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து சிந்தனைகள் இல்லை அப்படின்னா அனாயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ அந்த உள்ள டார்க்கா இருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற இமோஷன், வெளியில லைட்டா இருக்கிறது வந்து மைல்டா இருக்கிற இமோஷன்ஸ். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல கொஞ்சம் கலரா இருக்கிறது வந்து பிரைமரி இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளுக்கு வெளியில சில விஷயங்கள் எழுதி இருக்கு இல்லையா, ஆப்டிமிசம், லவ், சப்மிஷன், அக்ரெசிவ்னஸ் அந்த மாதிரி எழுதி இருக்குல்ல, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அந்த பூக்கள் மாதிரி வந்து இதழ் விரிஞ்சது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 2 இதழ் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ ஆங்கரே எடுத்துப்போம். ஆங்கரும் ஆன்டிசிபேஷன் பக்கத்துல ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா? இது 2ம் ஜாயின் பண்ணா என்ன உருவாகும் அப்படின்னா, அக்ரெசிவ்னஸ் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோவம் வந்து ரொம்ப வந்து பிசிக்கல் ஆக்ட்ஸ்ல காமிப்போம். அதாவது நம்மளோட பிஹேவியர்ல காமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அந்த 2 இதழ் சேரும்போது ஏற்படுத்தக்கூடிய ஒரு இமோஷன் தான் வந்து அந்த வெளியில இருக்க இமோஷன். சோ இதுதான் புல்கிஷோட மாடல். மொத்தமா இவ்ளோ விதமான இமோஷன்ஸ வந்து நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உணர்ச்சிகள், சிந்தனை, பிஹேவியர் இதோட கட்டமைப்பு தான் என்ன? எப்படிதான் வந்து நம்ம மனுஷங்கள் வந்து யோசிக்கவும் செய்றோம். பிஹேவியர்லயும் நம்மளோட உணர்ச்சிகள குடுக்குறோம். உணர்ச்சிகள் மைண்ட்லயும் நமக்கு வந்து இருக்கு. இது எப்படிதான் வந்து செயல்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உணர்ச்சின்றது வந்து நம்ம ஃபீலிங்ஸ்ல உருவாகுது. சோ அப்ப அந்த ஃபீலிங்ஸ் வந்து எதுல உருவாகுதுன்னா, தாட்ஸ்ல உருவாகுது. நம்ம சிந்தனையில. சிந்தனைன்றது வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்கள வந்து இப்ப உங்களோட கோல நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரு 1 ஆர் 2 டேஸ் தான் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்கும். முடிக்க முடியுமா? முடியாதா? நம்மளால ஜெயிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ நம்மளோட சிந்தனை எந்த மாரி இருக்கோ, அத குறிச்சு தான் நம்மளோட உணர்ச்சியும் இருக்கும், நம்மளோட செயலும் இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப என்னால பண்ண முடியாது. அந்த டாஸ்க் கண்டிப்பா பண்ண முடியாது. நான் இப்பவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் எப்படி க முடிக்க முடியும்? இல்ல நான் அந்த இடத்துல பிரசன்டேஷன் பண்ணும்போது எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க போறாங்க. இந்த மாரி நடக்காத விஷயத்த நெகட்டிவா எதிர்மறையா நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ப எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப பயம் பயம் ஏற்படுத்தக்கூடியதா, ஆங்ஸைட்டி வந்து ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து முழுமை அடையாது. எஃபிஷியன்ட்டா நம்மளால பண்ண முடியாது. அதாவது நமக்கு அந்த எபிலிட்டி இருந்தாலும், அந்த பதட்டமும், பயமும் நம்மள என்ன பண்ணிரும்னா, சரியா செயல்பட விடாம பண்ணிரும். இதே இது ஒருத்தவங்க வந்து 2 நாள் தான் இருக்கு. மற்றவங்க முன்னாடி நான் போய் பிரசன்டேஷன் பண்ணும்போது நான் நல்லா பண்ணுவேன். மற்றவங்க என்ன பார்த்து பாராட்டுறாங்க. அந்த ஒரு ஸ்பீச் தான் வந்து என் வாழ்க்கைய டிசைட் பண்ண போது. நான் இந்த இடத்துல போய் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சிஓஏயா இருப்பேன். நான் மேனேஜரா இருப்பேன். அந்த மாரி இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறம்போது, கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் உருவாகுது. ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லும்போது மனதிடம்ன்றது வரும். என்னால எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மனதிடம் வரும்போது என்ன ஆகும்? பிஹேவியர்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு மத்தவங்க போய் முன்னாடி போய் நம்ம நிக்கும்போதே கான்ஃபிடென்ட்டா நிப்போம். அந்த கான்ஃபிடென்ட்டா நிக்கிறதுலயே வந்து கண்டிப்பா வந்து அவங்கனால முடியும்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜஸோ இல்ல யார் அவங்கள வந்து அசஸ் பண்றாங்களோ, அவங்களும் நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸே வந்து அவங்கள நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போயிரும். இப்படிதான் நம்ம உணர்ச்சிகளும், சிந்தனைகளும், செயல்பாடுகளும் ந அ ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள வந்து செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உணர்ச்சிய வந்து வடிவமைக்கிறது வந்து நம்மளோட சிந்தனை. சிந்தனை வடிவமைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட செயல்பாடுகள கட்டுப்படுத்துது. திருப்பி அந்த செயல்பாடு என்ன பண்ணுது? சிந்தனைக்கு உள்ளாகுது. நான் ஏன் இப்படி பண்ணேன்? எதனால நான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல? இதுல எதனால நான் சரியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்? நான் அத நான் யோசிச்சேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்படி நம்ம செயல்பாட வச்சு திருப்பி நம்ம ஒரு சிந்தனைக்கு உள்ளாகுறோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து உணர்ச்சிகள். இப்படிதான் வந்து ஒரு சர்க்கிள் மாரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இஏ. காம்போனன்ட்ஸ் ஆஃப் இஏன்னா, இப்ப உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவ பத்தி பேசப் போறோம். உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுன்னு சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பேசப் போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பெர்சீவிங் எமோஷன்ஸ் அதாவது உணர்ச்சிகளை உணர்தல் அப்படின்றது. உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிற ஒரு ஆள். அந்த நுண்ணறிவு அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, அதுல வந்து என்ன மாரியான குவாலிட்டீஸ்ல அந்த பெர்சன் இருப்பான் அப்படின்னா, மற்றவர்களோட உணர்ச்சியும், தன்னோட உணர்ச்சியும் நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளா அவங்க இருப்பாங்க. அந்த உணர்ச்சிய உணருவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சொன்ன எக்ஸாம்பிள். ஒருத்தவங்க சிரிச்சுட்டே வராங்க. பட் ஆனா உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப வந்து ஜெலஸா ஃபீல் பண்றாங்க. அதாவது நம்ம நல்லா இருக்கக்கூடாது. இவங்களுக்கு எப்படி இந்த இந்த இடம் கிடைச்சுச்சு? இவ்ளோ உயரத்துல அவங்க எப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, அத கண்டிப்பா அவங்கனால வந்து கணிக்க முடியும். இந்த பெர்செப்ஷன் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல அவங்களோட கணிப்பு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன். அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன் என்னன்னா, உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது அப்படின்றது. உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதுன்னா எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து அ ஏதோ ஒரு விஷயத்த குறிச்சு வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா, அவங்களோட கோவம் வந்து நியாயமானதா இல்லையா?
இப்ப அவங்களுக்கு வந்து சரியா சம்பளம் வரல அப்படின்னா அவங்களோட கோவம் வந்து நியாயமானது. சம்பளம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கிடைக்கக்கூடிய எல்லா விதமான கன்செஷனும் கிடைக்குது. ஆனாலும் அவங்க வந்து வேலையோ, இந்த தொழில் சார்ந்த அமைப்ப குறிச்சு அவங்க வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னா, அத எடுத்து புரிய வைப்பாங்க அந்த எமோஷன்ஸ. எதனால நீங்க கோவமா இருக்கீங்க? இது நியாயமா? நியாயம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது நான் ஏன் வந்து ஒருத்தவங்கள பார்த்தோனே சில பேர வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காரணமே இல்லாம கோவம் வரும். இல்ல காரணமே இல்லாம அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்போ எதுக்காக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரணம் இல்ல அப்படின்றதே இவங்களோட அகராதியில இருக்காது. எதுக்காக எனக்கு இவங்கள பார்த்தா கோவம் வருது? எதுக்காக இவங்கள பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்கள பார்த்தா கோவம் வருது. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இவங்கள பார்த்தா பிடிக்குது. நானும் இவங்களும் வந்து சிமிலரா இருக்கோம். அதனால இவங்கள வந்து எனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான ஒரு விஷயத்துல பிடிக்குது. இல்ல இவங்க பண்றது எனக்கு வந்து எரிச்சல் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால எனக்கு வந்து கோவம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது. அதுக்கப்புறம் மேனேஜிங் எமோஷன்ஸ் உணர்ச்சிகளை நிர்வகித்தல் அப்படின்றது. இந்த மேனேஜிங் எமோஷன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கு. அந்த ஸ்கோர்ஸ் வந்து அவங்க அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மேனேஜிங் எமோஷன்ஸ் தான் அவங்களோட ஸ்கோர வந்து தூக்கி நிறுத்துறது. இல்ல இப்ப இந்த மேனேஜிங் எமோஷன்ஸ் இல்ல ஆனா வந்து ஒருத்தவங்களோட உணர்ச்சிகள புரிய முடியும். என்னோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களையும் வந்து நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா மேனேஜிங் எமோஷன்ஸ் இல்ல அப்படின்னா, நுண்ணறிவுன்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ உணர்ச்சிகளை நிர்வகித்தல் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆனா நான் ஒரு ஸ்பீச் வந்து டெலிவர் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு கை, கால் நடுங்குது. ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அடிக்குது. ஆனா அந்த ஸ்பீச்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பதட்டம்ன்றது வந்து கண்டிப்பா நம்மள டாஸ்க்க ஃபுல்லா பண்ண விடாது. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஒரு டீப் பிரெத் எடுக்கலாம். மூச்ச உள்வாங்கி இழுத்து வெளிய விடுறது. அதே மாதிரி என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிறது. அதே மாரி கண்ண மூடி இமேஜின் பண்றது. எப்படி இமேஜின் பண்றது? நான் நல்லா ஸ்பீச் வந்து நல்லா டெலிவர் பண்ணிட்டேன். மற்றவங்க என்ன நல்லா பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறது. இது எல்லாமே வந்து செல்ஃப் மேனேஜ்மென்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தன்னைத்தானே மேம்படுத்திக்க கூடியதுக்கு யூஸ் பண்ற மனநிலை சார்ந்த டெக்னிக்ஸ் தான் இது. அப்போ இந்த மாரி விஷயத்த அவங்க யூஸ் பண்ணி தன்னைத்தானே மேம்படுத்திக்கிருவாங்க. மேம்படுத்திட்டு அழகா போய் அந்த டாஸ்க்க முடிச்சுட்டு வந்துருவாங்க. இதுதான் மேனேஜிங் எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் யூசிங் எமோஷன்ஸ். உணர்ச்சிகளை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்றது. யூசிங் எமோஷன்ஸ்னா, இப்போ ஒரு கோல் இருக்கு. ஆனா அத பண்ணி முடிக்கணும்னு நமக்கு வந்து ஒரு உந்துதலே வரமாட்டேங்குது. ஆனா இன்ஸ்பிரேஷனலான ஸ்பீச் கேட்கலாம். இல்ல அந்த தொழில் அமைப்புல நமக்கு புடிச்ச ஒரு உயர் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட வாழ்க்கை வரலாற எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு உந்துதல் வரும். அப்ப அந்த உந்துதல நான் என்ன பண்ணுவேன், வேஸ்ட்டா யூஸ் பண்ணாம, அந்த டாஸ்க்க யூஸ் பண்றது முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிருவேன். இதுதான் வந்து யூசிங் எமோஷன்ஸ். இப்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல மற்றவங்களோட நான் என்னோட சந்தோஷத்த பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட உறவுகள் வலுப்படும். அப்ப அத நான் யூஸ் பண்ணிக்கிருவேன். மற்றவங்க சோகமா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட குறைகள், நிறைகள் என்ன இருக்கோ அத கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறது மூலியமா என் உறவு வலுப்படும். இப்படி நம்ம எமோஷன்ஸ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால தொழில்லயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, பெர்ஃபெக்ட்டா நம்மளால இருக்க முடியும். அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஐ. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஏஐக்கும் அதாவது இஏஐனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு. இந்த இஏஐக்கும் நுண்ணறிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கணும். உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிறவங்க, அவங்களோட அறிவு சார்ந்த நுண்ணறிவுலயும் அதிகமா இருப்பாங்களா அப்படின்னா, இது 2த்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. அதாவது அறிவு வந்து அதிகமா இருக்கு. நுண்ணறிவு அதிகமா இருக்கு அப்படின்னா, இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த எமோஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க ஒரு புத்தகத்த படிக்கிறது மூலியமா அவங்களோட நுண்ணறிவ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போலாம். ஆனா, அவங்க வாழ்ற வாழ்க்கைன்றது வந்து ஒரு மிஷின் லைஃப் மாரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, மனிதர்களோட உணர்ச்சிய புரிந்து கொள்ளாம, மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, அதே மாரி தன்னோட உணர்ச்சிகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, முழுக்க முழுக்க வந்து படிப்பு, அதுக்கப்புறம் என்னோட அறிவ வளர்க்கறது, அந்த ஒரு இடத்திலேயே அவங்க இருப்பாங்க. மனிதர்கள எப்படி டீல் பண்ணணும்ன்றது தெரியாது. அப்போ அ அறிவு சார்ந்த நுண்ணறிவுல அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்கிறவங்களுக்கு, உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே இது உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமான ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அறிவு சார்ந்த நுண்ணறிவுல அதிகமான ஸ்கோர்ஸ் எடுக்கிறவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ ஏன் அந்த லிங்க் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்கள புரிஞ்சுக்க முடியுது, மனுஷங்கள புரிஞ்சுக்க முடியுது. மனுஷங்கன்னு சொல்லும்போது அன்பிரெடிக்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்கள தீர்மானிக்கவே முடியாது. நிர்ணயிக்க முடியாது. இவங்க இந்த இடத்துல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால நிர்வகிக்க முடியாது அப்படின்றதான் வந்து ஹியூமன்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அப்போ ஹியூமன்ஸவே அவங்கனால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த புத்தகத்துல எழுதக்கூடிய விஷயத்த வாசிக்கிறது மூலியமா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சோ இதுதான் வந்து உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிறவங்க, அ அதே மாரி அறிவு சார்ந்த நுண்ணறிவுலயும் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே இது தன்னைத்தானே கட்டுப்படுத்திட்டு, தன்னை எப்படி வந்து மேனேஜ் பண்ணி மற்றவங்க கிட்ட காமிக்கணும், என்னை எப்படி மேனேஜ் பண்ணி என்ன நானே மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த மேம்படுத்துறதுக்கான தன்னை மேம்படுத்துறதுக்கான டெக்னிக்ஸ் தெரியணும் அப்படின்னா, அவங்க வந்து புக்கையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுதான் ஆகணும். சோ அப்போ இந்த மனுஷங்கன்னு சொல்லும்போது, தன்னை மேம்படுத்துறதுன்னு சொல்லும்போது, அங்க வந்து ஒரு அறிவு உள்ளுக்குள்ள வந்துருது. சோ அப்போ உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது அறிவு சார்ந்த நுண்ணறிவும் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. சோ அதுக்கப்புறம் இதனால என்ன பெனிஃபிட்? இந்த ஈஐனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எம்பதி. எம்பதின்னு சொல்லும்போது பச்சாபதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களோட இடத்துல இருந்து சிந்திச்சு பார்க்கிறதா வந்து எம்பதி. சோ இங்க வந்து இந்த எம்பதி வந்து உணர்ச்சி சார்ந்த விஷயமா தான் இருக்கும். சந்தோஷமா இருக்கும்போது அவங்க இடத்துல இருந்து பார்க்கிறது எம்பதி கிடையாது. மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படும் போதோ, அடுத்தவங்கள எதிர்பார்த்து நிக்கும் போதோ, அவங்க ரொம்ப சோகத்துல உள்ளாகி இருக்கும் போதோ, அந்த இடத்துல தான் அந்த எம்பதி அப்படின்றது தேவைப்படும். சோ அப்போ இந்த எம்பதியை எனேபிள் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா எது இருக்கு அப்படின்னா, உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு தான் இருக்கு. சோ அப்போ இந்த எம்பதின்றது வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மற்றவங்களோட உணர்ச்சிகள புரிஞ்சு கொள்ளணும். அதே மாரி தனக்கு எந்த மாரி ஒரு உணர்ச்சி வந்து வருகுது அவங்கள பார்க்கும்போது அப்படின்றத புரியணும். இப்போ ஒருத்தவங்க ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். நல்லா நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். காலையில சாப்பிட்டாச்சு. அ ஆஃபீஸ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த இடத்துல ரோட்ல ஃபுட்பாத்ல ஒருத்தவங்க ரொம்ப வந்து வெயில் தாங்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அ அப்ப அந்த ஆளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 நெகட்டிவ் ஃபீலிங் வரும். ஐயய்யோ! கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ வெயில் அடிக்குது நம்மளால நடந்தே போ முடியல. அதே இடத்துல உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குள்ள ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை வரும் இல்லையா? அதாவது நமக்கு கஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி வரும். ஆனா, அந்த கஷ்டம் அளிக்கக்கூடிய உணர்ச்சின்றது வந்து நல்ல உணர்ச்சியா இருக்கும். அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கஷ்டம் வரும் இல்லையா? நம்ம ஒரு சோகமா ஃபீல் பண்ணுவோம். ச்சே! இப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அப்போ அதுதான் பேஸா இருக்கு. மற்றவங்க கஷ்டப்படுறத நம்ம பெர்சீவ் பண்றோம். பெர்சீவ் பண்ணி நமக்குள்ள ஒரு உணர்ச்சிய அந்த பெர்செப்ஷன் உருவாக்குது. அத பார்க்கறது மூலியமா உருவாகுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அவங்களோட எதனால அவங்க வெயில் அடிச்சும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஒண்ணு அவங்கள்ட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து தள்ளி உட்காருங்க, நீ நிழல்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் நமக்கு குடுக்குறாங்க அப்படின்றத வச்சு அவங்கள புரிஞ்சுக்க முடியும். மனநிலை சரியான ஆளா, மனநிலை சரியில்லாத ஆளா, அப்ப அவங்களுக்கு என்ன மாரி நம்ம ஹெல்ப் குடுக்கலாம், நம்ம பேசுறது புரியுமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மள நாமளே மேனேஜ் பண்ணிக்கிறது. இப்ப இந்த இடத்துல நான் இவங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஏதாவது லைஃப் டாஸ்க்ல ஏதாவது இப்ப நான் போற விஷயம் வந்து தடபடுமா? எனக்கு டைம் இருக்கா? இல்லையா? அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்றது. எதுக்கு செய்றோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு 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 கஷ்டமான ஒரு உணர்ச்சி வந்து உருவாகியிருக்கு இல்லையா? அத போக்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம். சோ அப்போ இதெல்லாமே வந்து அந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிறவங்கனால தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். தன்னையும் மற்றவங்களையும் புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு யூஸ் பண்ணது கண்டிப்பா யூஸ் ஆகுது. இதுல டவுட்டே கிடையாது. அதாவது நான் எப்படிப்பட்ட ஆளு, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம நம்ம எப்படி நம்மள வந்து அ வெளியில கொண்டு வருவோம். அதே இது சந்தோஷமா இருக்கும்போது நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன். இப்போ கஷ்டமா இருக்கும்போது ஏன் நான் என்னோட சோகத்த வந்து ரொம்ப வந்து காமிச்சுட்டு என்னோட டாஸ்க் எதுவுமே இப்ப ஏன் பண்ணாம இருக்கேன். அப்ப நான் வந்து அ அது வந்து கண்டிப்பா என்னோட கெரியர் டெவலப்மெண்ட்ட பாதிக்குது. அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? என்ன நான் வந்து திருப்பி வந்து ஒட்ட வச்சுட்டு, மறுபடியும் நான் எழுந்து வரணும். என்னதான் கஷ்டமா இருந்தாலும், அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில பவுன்ஸ் பேக் ஆகி வரணும். அதுதான் ரெசிலியன்ட்ன்னு சொல்லுவோம். சோ அப்போ நான் வந்து இப்படி நடந்துக்கிறேன். இப்படி நடந்துக்கிறது எனக்கு புடிக்கல. அப்ப வெளியில வர்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அப்படின்னு சில டெக்னிக்ஸ் உணர்ச்சி சார்ந்த டெக்னிக்ஸ யூஸ் பண்றது மூலியமா நம்மள நாமளே மேம்படுத்திக்க முடியும்.
அதே இது மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு கண்டிப்பா நம்மள மேம்படுத்திட்டோம்னா நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு 4 பேர் வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்களோ அந்த அதே கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு அதை சொல்லி அவங்களையும் நம்ம தேத்தி வெளியில கொண்டு வரலாம். ஸோ இது 2மே நடக்கும். அதுக்கப்புறம் பர்சீவ் எக்ஸலன்ஸ் அண்ட் சக்சஸ். பர்சீவ் எக்ஸலன்ஸ் அண்ட் சக்சஸ்ன்னு சொல்லும்போது இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து உருவாக்குனது கோல்ட்மேன். ஆனா இது மெயினா வந்து எந்த மாதிரி ஒரு செட்டிங்ல வந்து ப்ராடரா வந்து உருவாகி நிக்குது அப்படின்னா ஆர்கனைசேஷனல் செட்டப், அதாவது தொழில் சார்ந்த அமைப்புல தான் வந்து இது ரொம்ப வந்து அதோட கிளைகளை ஆர்கனைசேஷனல் செட்டிங் அப்படின்னா, ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஹியூமன்ஸோட ஃபுல்லா டீல் பண்றோம். அதே மாதிரி நம்ம டாஸ்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பர்சனல் லைஃப்னு சொல்லும் போது அது ஃபேமிலியா இருந்து அந்த இடத்துல லவ், கைண்ட்னஸ், எம்பத்தி எல்லாமே இருக்கும். அதே இது வெளியில ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாதவங்க மீட் பண்ணி ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அன்புக்கோ கனிவுக்கோ வந்து இடம் கிடையாது. ஸோ அப்ப இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றது மூலியமா நம்மளால எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான் வந்து மெயினா நிறைய தியரிஸ்ட் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இங்க நமக்கு சக்சஸ்ன்னு சொல்லும் போது நம்மளோட கெரியர் டெவலப்மெண்ட்டா இருக்கு. கெரியர்ல சக்சஸ் ஆனோம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு வந்து பர்சனல் கோல்ஸ் எல்லாமே மீட் ஆகும். பர்சனல் லைஃப்லயும் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போம். ஸோ எக்ஸலன்ஸ் கொடுக்கறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது. நம்ம எல்லா நேரமே நம்ம இமோஷன்ஸை அப்படியே வெளிப்படையா காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா தொழில் சார்ந்த அமைப்புல நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்மள கீழே தள்ளி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மேனிப்புலேஷன் நடக்காம இருக்கணும் அப்படின்னா எல்லா நேரமே நம்ம ஒரே மாதிரி நம்மை கட்டுப்படுத்தி அந்த உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல மேனேஜ் பண்ணிட்டு நம்மள காமிச்சிட்டு போகணும். ஸோ அப்படி இருந்தாதான் நம்மளால எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி வெற்றியும் பெற முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஏ. அப்படி இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன, அதே மாதிரி இமோஷனல் காம்பிடன்ஸ்னா என்னன்றதை பார்த்தோம். ஒரு தடவை ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து உணர்ச்சின்னு சொல்லும்போது அது வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு அளிக்கக்கூடிய பதில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த பதில் வந்து நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். நேர்மறையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம், அதுக்கப்புறம் மற்றவங்க சர்ப்ரைஸ் சொல்லலாம். அதே மாதிரி கண்டெம்ட் அப்படின்னு சொல்லலாம், ஜாய் சொல்லலாம். இது எல்லாமே வந்து நேர்மறை சார்ந்த உணர்ச்சிகள். அதே இது எதிர்மறை சார்ந்த உணர்ச்சிகள்னு சொல்லும்போது கோபம், வெறுப்பு, அதுக்கப்புறம் சோகம், இதெல்லாமே வந்து நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் உள்ள வேறுபாடை பத்தி பார்த்தோம். உணர்ச்சின்னும் போது நம்ம சிந்தனைக்கு உள்ளாகாம வரக்கூடிய ஒரு பதில் தான் உணர்ச்சி. உணர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தினேன், எதனால, எது எனக்கு ஒரு ஒரு ட்ரிகரா இருந்துச்சு இந்த உணர்ச்சியை நான் வெளிப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் உணர்வுகள் அப்படின்னு சொல்றது. அந்த உணர்ச்சியை பத்தி நம்ம சிந்திக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து உணர்வுகள். அதே இது மூட் அப்படின்னு சொல்றது, அதாவது மனநிலை. மனநிலை வேற, உணர்ச்சி வேற அப்படின்னு சொல்றாங்க. மனநிலை அப்படின்னு சொல்லும் போது அது ப்ரொலாங்டா இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து இதனாலதான் இப்படி நடந்திருக்கு, இதனாலதான் நான் இப்படி வந்து சோகமா இருக்கேன், இதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல முடியாது. எதனாலனே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதுதான் வந்து மனநிலை. அந்த மனநிலைன்றது வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே இது உணர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அந்த பதில் அளிக்கக்கூடிய வரைக்கும் தான் இருக்கும். ஏதோ ஒரு ட்ரிகருக்கு நம்ம பதில் அளிக்கிறோம் அப்படின்னா அது வரைக்கும் தான் அந்த உணர்ச்சின்றது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இமோஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இமோஷன் சொல்லும்போது 3 விஷயத்தை பத்தி பார்த்தோம். அதுல இன்டர்பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், இன்ட்ராபர்சனல், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்டர்பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நமக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு. ஸோ அந்த உறவுல எப்படி உணர்ச்சி உருவாகுது அப்படின்னா மற்றவங்களை பத்தி புரிந்து கொள்றதுக்கும் நம்மளை பத்தி ஒரு தெளிவான சிந்தனையை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து விளையாட்டுத்தனமா இருக்கிறவங்க இல்ல, எதுனாலும் டேக் இட் ஈஸியா எடுக்கிறவங்க இல்ல, ரெஸ்பான்சிபிளா எடுத்து பண்றவங்க, இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா முடிச்சிருவாங்க. அதே இது இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, கண்டிப்பா அந்த வேலை நடக்காது அப்படின்னு மற்றவங்க நம்மளை பத்தி ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு இந்த உணர்ச்சி வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி மற்றவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த உணர்ச்சி வந்து யூஸ் ஆகுது. எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்க உணர்ச்சி எந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்கன்றத பொறுத்துதான் அவங்கள நல்லவங்களா இல்ல தீயவங்களான்றது நமக்கு வந்து தெளிவுபடும். சம மற்றவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள அணுகிறதுக்கும் இது வந்து உணர்ச்சி வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்ட்ராபர்சனல் சொல்லும் போது
மோஸ்ட்லி இந்த உணர்ச்சி வந்து தன்னை சார்ந்து இருக்கும். அதாவது நான் வந்து ஏன் இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறேன், ஃபியூச்சர்ல எந்த மாதிரி என்னை நான் மேம்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத பத்தி யோசிக்கிறது. அதே மாதிரி நம்ம உணர்ச்சி எல்லாமே வந்து நம்மளோட பிஹேவியர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நம்மளோட செயல்ல வெளிப்படும். ஸோ அப்ப செயல்ல வெளிப்படும் போது மற்றவங்க பார்க்கக்கூடியதா அது இருக்கு. என்னதான் நமக்கு நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு உறவு சிந்தனை சார்ந்து இருந்தாலும், அதாவது இன்ட்ரா பர்சனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சிந்தனை சார்ந்ததா இருந்தாலும், அந்த என்ன மாரி சிந்தனைய நம்ம சிந்திக்கிறோமோ, அது நம்மளோட பிஹேவியர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வீக்கெண்ட் வருது, சனி, ஞாயிறு வீட்ல இருக்கோம் அப்டின்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு விஷயமே நம்ம பண்ணாம, எந்த டாஸ்க்குமே பண்ணாம ரொம்ப லேசியா வீட்ல தூங்கிட்டு, சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கிட்டு இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளோட மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்காது. நம்ம வாழ்க்கைய பத்தி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது மண்டே நம்ம வந்து ஆஃபீஸ் போறோம் அப்டின்னா, ரொம்ப ஒரு மாரி சோர்ந்த மனநிலையில தான் நம்ம போவோம். இதே இது 2 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெட்லைன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம வந்து மண்டே எப்ப எப்ப வரும்? அது நம்ம அந்த டாஸ்க்க போய் நம்ம வெளியில சொல்லணும். என்ன நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறணும். நான் முடிச்சுட்டேன்றத வந்து மேனேஜர் கிட்டயோ, சிஓஐ கிட்டயோ நான் போய் சொல்லணும் அப்டின்னா, திங்கட்கிழமை நம்ம காலேஜுக்கோ, ஆஃபீஸ்க்கோ போகும்போது ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்கா போகும். ஸோ இந்த டாஸ்க் நான் முடிச்சுட்டேன். இத நான் சொல்லணும். இது மூலியமா நான் பாராட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து இன்ட்ரா பர்சனல்ல வரும். ஸோ அப்ப அந்த செயல்பாட வந்து வெளியில வெளியில காமிக்கக்கூடிய அந்த செயல் வந்து எதனால டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்னா உணர்ச்சிகள் மூலியமா. அப்ப அந்த உணர்ச்சி வந்து நம்ம தனியா இருக்கும்போது எந்த மாதிரி உணர்வுகளை நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அதே மாதிரி சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. சமூக மற்றும் கலாச்சார செயல்பாடுகள். சமூகம்னு சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து அன்ரிட்டன் ரூல்ஸ், அதாவது எழுதப்படாத சில விதிமுறைகள், அது வந்து உணர்ச்சி சார்ந்த இருக்கிற விஷயத்துல கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து சோகமா இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க கிட்ட நம்ம சிரிச்சுட்டோ, ஜாலியாவோ நம்ம பேச முடியாது. அவங்களோட சோகத்த நம்ம கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு தான் வந்து ஒரு சமூக கட்டமைப்பு சொல்லியிருக்கு. அதே மாரி தமிழ் கலாச்சாரம்னு சொல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் இல்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். இப்ப தமிழ் கலாச்சாரம்னு சொல்லும்போது, மற்றவங்க துன்பத்துல இருக்கும்போது நம்ம கண்டிப்பா போய் உதவி பண்ணணும் அப்படின்றத வந்து நமக்கு அந்த கலாச்சாரம் சொல்லிக் குடுக்குது. ஸோ ஆனா இது எங்கேயும் வந்து எழுதப்பட்டு நீங்க இப்படித்தான் பண்ணணும், இல்ல அப்படின்னா தண்டிக்கப்படுவீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு எழுதப்படல. ஸோ அதனால சமூகம் சார்ந்த விஷயம்ன்றது வந்து நம்ம வாழ்க்கை போக்குல கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நம்ம அம்மா அப்பா நம்மள எப்படி வளர்க்குறாங்களோ, இல்ல நம்ம சுற்றத்தார் வந்து எந்த மாரி இமோஷன்ஸ், உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அத பார்த்து நமக்கு வர விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபங்ஷன்ஸ் ஆஃப் எமோஷன். அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எமோஷன். காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லும்போது 4 விஷயம் நம்ம சொல்லுவோம். இதுல என்னென்ன வரும் அப்படின்னா, அஃபெக்டிவ்னு வரும். அதாவது உணர்ச்சி வந்து நம்ம எப்படி வந்து யோசிக்கிறோம், எதனால அப்படின்றத யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து அஃபெக்டிவ்ல வருது. நம்ம அந்த யோசிக்கிற விஷயம் தான் வந்து அடுத்து நம்மளோட பிஹேவியர்ல வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் காக்னிட்டிவ். காக்னிட்டிவ்ல என்ன வரும்னா, நம்ம நம்ம வெளிப்படுத்தின உணர்ச்சியோட விளைவுகள், அத குறிச்சு சிந்திக்கிறது வந்து காக்னிட்டிவ். அதுக்கப்புறம் பிசியாலஜிக்கல். பிசியாலஜிக்கல்னு சொல்லும்போது உடலியல் சார்ந்த ஒரு உணர்ச்சி, அதாவது உந்துதல். உணர்ச்சின்னு சொல்லும்போது நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், சைக்கலாஜிக்கலா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா உடலியல்ல அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு பாம்பு பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பயம் சார்ந்த உணர்ச்சி வருது. பயம் நம்ம உடம்புல எங்க இருக்குன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதை நம்ம சைக்கலாஜிக்கலா ஃபீல் பண்றோம். ஆனா நம்ம பயப்படுறோமா இல்லையான்றதை எப்படி சொல்லலாம்னா, நம்ம உடல் சார்ந்த உந்துதலை வச்சு, அதாவது ரொம்ப கை வேர்க்கிறதோ, படபடன்னு ஹார்ட் வந்து துடிக்கிறதும், பியூப்பிள் வந்து டைலேட் ஆகுறது, என்னால வந்து இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் வச்சு நம்ம அந்த உணர்ச்சிகளை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் சொல்லும்போது இது கண்டிப்பா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள வரும். அதாவது நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு யூஸ் ஆகுற உணர்ச்சிகள். ஸோ அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றோன்றத பொறுத்து நம்மளால வாழ்க்கையில மேம்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எமோஷன். இதுல வந்து புல்கிச் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அதுல அவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத பார்த்தோம். எப்படின்னா பிரைமரி எமோஷன்ஸ் வச்சு சொல்லியிருந்தாரு. பிரைமரி எமோஷன் சொல்லும்போது அவர் எதெல்லாம் மீன் பண்றாருன்னா, ஜாய். ஜாய்னா நம்ம கொஞ்சம் ஹாப்பினஸ்லேயே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் நம்பிக்கை, ஃபியர் பயம், சர்ப்ரைஸ் அப்படின்னா ஒரு ஆச்சரியம், சேட்னஸ் அப்படின்னா சோகம், டிஸ்கஸ்ட் அப்படின்னா அருவருப்பு,
ஆங்கர் அப்படின்னா கோபம், ஆன்டிசிபேஷன்னா வருவதை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே எல்லா மனுஷங்களுக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அவர் அதை ரிசர்ச் பண்ணியே கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இத வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ வந்து ட்ரஸ்ட் இருக்கு. அதாவது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நம்பிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னா, இந்த கிரீன் கலர் லைட் கிரீன பாருங்க. நம்பிக்கை அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அட்மையர் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அட்மையர்னா என்னது? மற்றவங்கள இவங்க வந்து ரொம்ப நம்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி புகழாரம் பேசுறதோ, இல்ல அவங்கள மாரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரோல் மாடலா எடுக்கிறதோ, இதெல்லாம் வந்து அட்மிரேஷன்ல வரும். அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ். அதாவது நம்பிக்கை இருக்கு. ஆனா ரொம்பலாம் அவங்கள நான் நம்பல. ஆனா இவங்க கிட்ட சொல்லலாம். அ லைக் நம்ம வந்து கான்ஃபிடென்ஷியலா தான் நம்மள வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அக்செப்டன்ஸ் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இவங்க வந்து லாயலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ரொம்ப லாயலா இருப்பாங்க. இவங்கள மாரி தான் நான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா மாட்டோம். ஸோ அதனால தான் டார்க்கரா இருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பாசிட்டிவ் சைட்ல இருக்கிறது. இப்ப அந்த பர்ட்டிகுலர் இமோஷன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா டார்க்கர் சைடு. பர்ட்டிகுலர் இமோஷன் வந்து கம்மியான லெவல்ல இருக்கு அப்படின்னா லைட்டர் சைடு போகும். அதுக்கப்புறம் டெரர், ஃபியர் அப்படின்னு சொல்றோம். ஃபியர்ன்னு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா டெரர் ஆயிருவோம். டெரர்னானது ரொம்ப பயந்துருவோம். அதே பயத்தோட உச்சகட்டம்னு சொல்றதுதான் வந்து டெரர். அப்ப அந்த இடத்துல நம்ம ஃப்ரீ ஸ்டேஜுக்கு போயிரும். நம்மளால அசைய முடியாது. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கவும் முடியாது. அப்படியே சிலை மாரி நிப்பாங்க. அதே இது ஃபியர் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா ரொம்ப வந்து என்னோட டாஸ்க் அஃபெக்ட் பண்ற அளவுக்கோ, இல்ல என்ன அஃபெக்ட் பண்ற அளவுக்கோ பயம் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஆப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்றது. ஆப்ரிஹென்ஷன்னா என்னன்னா, அந்த ஒரு பயம் கலந்த ஒரு விஷயத்தோடயே ஆனா சிந்தனை வந்து அதிகமா இருக்கும். இத பண்ணலாமா? வேணாமா? இத பண்ணா நமக்கு என்ன மாரியான விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை சார்ந்த ஒரு பயத்துல போறதா வந்து ஆப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது, அதிகமான வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா, அமேஸ்மென்ட். அதாவது ரொம்ப ரொம்ப வந்து வியந்து பார்க்கிறது தான் வந்து அமேஸ்மென்ட். அதே இது அந்த சர்ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சந்தோஷமா இருக்கேன். சரி மறுபடியும் வந்து என்னோட டாஸ்க்குக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து லீவ் ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து காலேஜ்க்கு வராங்க. இல்ல இன்னைக்கு உங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆனா அவங்க வர்றது தெரியாது அப்படின்னா, அந்த இடத்துல சர்ப்ரைஸ் ஆகும். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாளடைவுல வந்து நம்மளோட வேலைக்கு போயிருவோம். அடுத்த டாஸ்க் என்னதுன்றத பார்க்க போயிருவோம். அவங்களும் போயிருவாங்க. ஸோ அப்போ அங்க ஒரு ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பட் திருப்பி நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்துருவோம். ஸோ அதுதான் வந்து சர்ப்ரைஸோட லோயஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் சேட்னஸ், சோகமா இருக்கிறது. சோகத்தோட உச்சகட்டம் அப்படின்னா கிரீஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தவங்களோட இழப்புக்கு நம்ம மானிட்டரிங் பண்ணுவோம் இல்லையா? அதாவது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்தின நினைவுகளை யோசிச்சு யோசிச்சு நம்மள நாமளே கொஞ்சம் இன்னும் சோகத்துக்குள்ள உள்ள ஆக்கிக்கிருவோம். அதுதான் வந்து கிரீஃப். அதே இது சோகமா இருக்கு ஆனா கம்மியான அளவுல இருக்கு அப்படின்னா பென்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பென்சிவ்னஸ்னா என்ன அப்படின்னா அந்த சோகம் இருக்கும். பட் டே டு டே லைஃப வந்து நம்மளால பாத்துக்க முடியும். அதுதான் அது. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கஸ்ட், அருவருப்பு. அருவருப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா லோத்திங். லோத்திங்ன்னு சொல்லும்போது அருவருப்போட உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அவங்க நின்னாலே அவங்களால இருக்க முடியாது. அதுதான் லோத்திங். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் வந்து கம்மியான லெவல்ல இருக்குன்னா போர்டம். அவங்களோட இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்காது. அவங்க ஏதாவது பேச வராங்க, அவங்க நம்ம கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்க வராங்க அப்படின்னா, அவங்கள பார்த்தோம்னா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. இவங்க என்ன சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க பேசுறதையே காதுல வாங்கிக்க மாட்டோம். அதுதான் வந்து போர்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆங்கர். ஆங்கரோட ஹையஸ்ட் வந்து ரேஜ். ரேஜ்னா அவங்கள வந்து பிசிக்கலா அட்டாக் பண்றது மாதிரியான ஒரு கோவம் வரும். அதே இது ஆங்கர்ல கம்மியா இருக்கு அப்படின்னா அனாயன்ஸ். அவங்க அவங்க செய்யற விஷயங்கள் சின்ன சின்னதா வந்து நமக்கு வெறுப்பு வெறுப்பு தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்னதா கோவப்படுவோம். பட் ரொம்ப வந்து இருக்காது. ஏதாவது பென் கேட்கறாங்க அப்படின்னா பென் கூட கொண்டு வர மாட்டீங்களா? அந்த இடத்துல ஒரு சின்ன கோவம். ஆனா வந்து நார்மல் லைஃப்ல தான் இருப்போம். ஸோ அதுதான் அனாயன்ஸ். அதுக்கப்புறம் ஆன்டிசிபேஷன். அதாவது பின்னாடி வருவத கொஞ்சம் கணிக்கக்கூடியது. ஃபியூச்சர கணிக்கக்கூடியது. ஸோ அப்ப ஆன்டிசிபேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா விஜிலன்ஸா இருப்போம். விஜிலன்ஸ்னா எப்ப பாரு என்ன நடக்க போகுது? இப்படி நடந்திருக்கே. இதுக்கு பதில் என்ன? ஃபியூச்சர்ல என்ன மாரி வரும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வந்து அ விழிப்புணர்வோட இருக்கிறதா வந்து விஜிலன்ஸ். அதுக்கப்புறம் ஆன்டிசிபேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் என்னன்னா
இப்போ ஒரு விஷயத்த நம்ம கணிச்சு ஃபியூச்சரை கணிக்கிறோம். அதாவது இப்படி இருக்கு. அப்ப இந்த மாதிரிதான் வந்து ஃபியூச்சர்ல இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வரும். இல்ல இவன் இப்படித்தான் வருவான். சின்ன வயசுல இவன் இப்படி இருக்கானா, பெருசானா இப்படித்தான் வருவான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குடுக்குறோம். அந்த டாபிக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறோம். நம்மளோட அட்டென்ஷன் குடுக்குறோம். நம்மளோட கவனத்தை குடுக்குறோம். சோ அப்போ ஆன்டிசிபேஷன் கம்மியா இருக்குன்னா நம்மளோட கவனம் இருக்கும். ஆனா ரொம்ப வந்து அதை பத்தியே யோசிச்சிட்டே எல்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜாய். ஜாய்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷத்தோட உச்சநிலை அப்படின்றதுதான் வந்து எக்ஸ்டசி. அந்த இடம் வந்து எப்படின்னா சிந்தனை வந்து சுத்தமா நம்மளால இருக்காது. அந்த உணர்ச்சி மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து நம்மளால வந்து சிந்திக்க முடியாது அந்த இடத்துல. அதே இது ஜாய் வந்து கம்மியா இருக்கு. பட் நான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் அப்படி இருக்கு அப்படின்னா செரனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். செரனிட்டின்றது வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட்மெண்ட். ஓகே, இந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கு, இப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இது போதும், அந்த மாதிரி யோசிக்கிறது செரனிட்டி. இப்போ இந்த லீஃபுக்கு வெளியில அந்த இலை மாதிரி இருக்கு இல்லையா? சோ அப்போ அந்த இதழ் வந்து ரெண்டு ரெண்டா சேரும்போது அது ஒரு விதமான இமோஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செரனிட்டியும் அக்செப்டன்ஸும் சேரும்போது, செரனிட்டினா என்னன்னா இந்த லைஃப் எனக்கு இருக்கு, இந்த நடக்கிற விஷயங்கள் நல்லா தான் இருக்கு, ஓகே இப்படியே போனா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் செரனிட்டி. அக்செப்டன்ஸ்ன்றத வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம். சோ இது ரெண்டும் சேரும்போது லவ், அதாவது ஒரு நல்ல உணர்ச்சி. அது வந்து லவ்னு சொல்லும்போது நல்ல உணர்ச்சி, அன்பு அப்படின்றது ஒரு மீனிங். சோ அப்ப அந்த அன்பு இருக்கு அப்படின்னும் போது அது எல்லா உயிரினங்கள், எல்லா ஜீவராசிகளுக்குமே அது பொருந்தும். சோ அது அது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸும் ஆப்ரிஹென்ஷனும் இருக்கு அப்படின்னா சப்மிஷன் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அக்செப்டன்ஸ்னா இப்போ ஒரு ஆளை வந்து அக்செப்ட் பண்றோம். ஓகே, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ரிஹென்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மேல கொஞ்சம் பயம் இருக்கு. இவங்க வந்து நம்ம சொல்றத நம்ம வந்து அவங்க சொல்றத கேட்கலாட்டி நம்ம இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அவங்கள ஏத்துக்கிட்டோம். ஆனா பயத்தோட ஏத்துக்கிட்டோம் போது நம்ம அடிப்பணிஞ்சு போயிருவோம். அதுதான் சப்மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன். இந்த கிரீன் கலரும் ப்ளூ கலரும் பாருங்க. ஆப்ரிஹென்ஷன் சொல்லும் போது பயத்தோட ஒரு 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 விஷயத்த வந்து எதிர்கொள்றது. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு அட்டென்ஷன் அந்த விஷயத்துக்கு கொடுக்கல அப்படின்னும் போது அப்படின்றாங்க. சோ அந்த அந்த விஷயமே நமக்கு வந்து பெருசா வந்து நம்மளால யோசிக்க முடியாது, சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன், அப்புறம் பென்சிவ்னஸ். டிஸ்ட்ராக்ஷன்னா கண்டிப்பா நம்ம அட்டென்ஷன் கொடுக்கல. பென்சிவ்னஸ்ன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அது வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அது ஒரு சோகம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. நம்மளால அது ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல டிஸ்அப்ரூவல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்அப்ரூவல்னா எனக்கு இது பிடிக்கல, என்னால அது செய்ய முடியாது அப்படின்றது. அதுக்கப்புறம் பென்சிவ்னஸும் போர்டமும் சேர்ந்தா என்ன வரும் அப்படின்னா ரிமோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பென்சிவ்னஸ்ன்றது வந்து ஆல்ரெடி பார்த்தோம். போர்டம்ன்றது வந்து எதுவுமே பண்றதுக்கு நமக்கு ஒரு உந்துதலே இருக்காது. சோ அப்படி இருக்கும்போது ரிமோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பா வந்து ஒரு லேசி லேசி ஸ்டேட்ல இருப்போம். அதுக்கப்புறம் போர்டமும் அனாயன்ஸும் சேருது அப்படின்னா, போர்டம்னா எதுவுமே பண்றதுக்கு உந்துதல் இருக்காது. அனாயன்ஸ்னா சின்ன லெவல்ல இருக்கிறது. ஆங்கர் வந்து சின்ன லெவல்ல இருக்கிறது. சோ அனாயன்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் வந்து யார பார்த்தாலும் கொஞ்சம் சிடு சிடுன்னு இருக்கிறவங்க. சோ அப்படி இருக்கும்போது கன்டெம்ப்ட். யார பார்த்தாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் கோவம் வரக்கூடிய ஒரு ஒரு விஷயமாவே நமக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அனாயன்ஸும் இன்ட்ரெஸ்டும் இருக்கு அப்படின்னா அக்ரெசிவ்னஸ் இருக்கும். அதாவது அனாயன்ஸ்னா வெறுப்பா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவங்கள பத்தின இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு நான் அட்டென்ஷன் குடுக்குறேன். அவங்கள பத்தி யோசிக்கிறேன். அதனால வெறுப்பான சிந்தனையா தான் இருக்கு. அவங்கள பத்தி யோசிக்கும் போதுதான் அந்த இடத்துல அக்ரெசிவ்னஸ் வருது, கோவம் வருது அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி செரனிட்டி இருக்கு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்னா என்னது? என் வாழ்க்கைய குறிச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. செரனிட்டின்னு சொல்லும்போது என் வாழ்க்கையில எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு அப்படின்னா, ஆப்டிமிசம், அதாவது பாக்குறது எல்லாமே வந்து பாசிட்டிவான சிந்தனையில பார்ப்போம். நேர்மறையான சிந்தனைகள்ல நம்ம பாக்குறது. சோ இதெல்லாம் வந்து மொத்தமா ஒரு ஹியூமன்னு சொல்லும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இமோஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படின்னு புல்கிட் சொல்றாரு. அதுக்கப்புறம் இமோஷன்ஸ், திங்கிங், பிஹேவியர். இமோஷன்ஸ், திங்கிங், பிஹேவியர்னு சொல்லும்போது நம்மளோட சிந்தனைய செதுக்குறதுன்றது வந்து எது மூலியமா செதுக்கப்படுது அப்படின்னா நம்மளோட உணர்ச்சிகள் வந்து எது மூலியமா செதுக்கப்படுது அப்படின்னா நம்மளோட சிந்தனைகள் மூலியமா, தாட்ஸ் மூலியமா தான் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. ஸோ தாட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து நேர்மறையான சிந்தனையை சிந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து உணர்ச்சிகள்ன்றது வந்து நேர்மறையான உணர்ச்சியா இருக்கும். சந்தோஷம் தரக்கூடியது, ஆப்டிமிசம், அந்த மாதிரி ஜாய், இந்த மாதிரி இருக்கும்.
இதே இது எதிர்மறையா சிந்திச்சோம் அப்படின்னா நம்மளோட சிந்தனையும் எதிர்மறையா இருக்கும், நம்ம செய்யற செயலும் எதிர்மறையா இருக்கும். இப்போ தாட்ஸ்ல வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க பண்றது பிடிக்கல. இப்போ புல்கேஷ் மாடல்ல எடுத்துக்கோமே, அங்க வந்து ஆங்கர் பாருங்க. ஸோ ரெட் கலர்ல இருக்கு இல்லையா? ஒருத்தவங்க மேல நமக்கு கோவமா இருக்கு. ஸோ அப்போ அந்த கோவம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ரேஜா மாறுது. ஸோ அப்ப ரேஜா மாறும்போது நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்கள வந்து பிசிக்கலி அவங்கள வந்து ஹார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறதோ, அவங்கள ஹிட் பண்றதோ அந்த மாதிரி நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாட்ஸ் அதாவது அந்த நம்ம சிந்திக்கிற சிந்தனை வந்து உணர்ச்சியில வரும்போது எப்படி வரும்னா ரேஜா வரும். அவங்கள வந்து பிசிக்கலி ஹார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஜா வரும். ஸோ அப்போ பிஹேவியர்ல எப்படி வரும் அப்படின்னா, அவங்கள நம்ம எப்படி வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஒரு செயல்பாட நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சிந்தனை வந்து உணர்ச்சிகளால செதுக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ அப்போ ஒண்ணு சிந்தனை வந்து உணர்ச்சிய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருது. ஸோ அந்த உணர்வுகள் எல்லாமே வந்து நம்மள வந்து செயல்பாடுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருது. அப்ப திருப்பி அந்த செயல்பாடு நம்ம ஒரு விஷயம் செய்றோம் இல்லையா? இப்ப மத்தவங்கள வந்து நம்ம துன்புறுத்திட்டோம் அப்படின்னா, துன்புறுத்தினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். ஒரு கில்ட்டியோ, அவங்கள ஏன் இப்படி பண்ணணும்னு தோணும். இல்ல அப்படின்னா ஒரு பயம் வரும். ஐயோ! இப்படி பண்ணிட்டோமே, இதனால நமக்கு என்ன மாரியான பின்விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் வரும். ஸோ அப்போ இது 2மே வந்து ஒரு திருப்பியோட உணர்ச்சிய வெளிப்படுத்துது. ஸோ அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? ஒரு சிந்தனைக்குள்ள உள்ளாகுறோம். ஃபீலிங்ஸ் அதாவது நம்ம ஏற்படுத்தின உணர்ச்சிய பத்தின ஒரு சிந்தனை. அது ஃபீலிங்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த ஃபீலிங்ஸ் வருது. திருப்பி அது தாட்ஸா மாறுது. இப்படி ஒரு சைக்கிள்லயே போகுது. சைக்கிள்ல போகும்போது நம்மளோட செயல்பாடு வந்து நம்மளோட உணர்ச்சினாலையும், நம்மளோட சிந்தனையினாலையும் செயல்படுத்தப்படுது அப்படின்றதுதான் வந்து பேசிக்கா இந்த சைக்கிள்ல ரெப்ரசென்ட் பண்றது. அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இஏ. இஏன்னு சொல்லும்போது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு. ஸோ அதுல என்னெல்லாம் இருந்தா ஒருத்தவங்க வந்து அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்காங்க, அந்த நுண்ணறிவு அவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பர்சீவிங் இமோஷன்ஸ். அதாவது மற்றவங்களோட உணர்ச்சியும் புரிந்து கொள்றது, தன்னோட உணர்ச்சியும் புரிந்து கொள்றது. மற்றவங்களோட உணர்ச்சின்னு சொல்லும்போது அவங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்றது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கோம் லைஃப்ல அப்படின்னா, கண்டிப்பா அந்த மோட்டிவேஷன் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க வந்து அட்டைன் பண்றதுக்கு அவங்களோட உணர்ச்சிகளை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல பர்சீவிங் இமோஷன்ஸ் தான் மெயினாவே அமையுது அடுத்து வர ஃபேக்டர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ செகண்டா வர்றது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது. புரிந்து கொள்வதுன்னு சொல்லும்போது கண்டிப்பா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல தான் வரும். அதாவது நம்ம மற்றவங்களோட ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவுகள்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ் வந்து வரும். ஸோ அப்ப மற்றவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உறவுகளும் மேம்படும், நம்மளோட கோல்ஸ் நம்மளால ஈஸியா அட்டைன் பண்ண முடியும் தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கும்போது. அதுக்கப்புறம் மேனேஜிங் எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை நிர்வகித்தல். ஆல்ரெடி பார்த்தபோது உணர்ச்சிகளை நிர்வகித்தல் தான் வந்து ஒரு ஹையஸ்ட் காம்பனண்டா இருக்கு. உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுன்னு சொல்லும்போது மேனேஜிங் எமோஷன்ஸ் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த உணர்ச்சியை எப்படி கட்டுப்படுத்துறது, நிர்வகிக்கிறது, எப்படி மேம்படுத்துறது அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியும் ஹியூமன்ஸா. ஸோ அப்போ இந்த மேனேஜிங் எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல இருக்கணும். அதுக்கப்புறம் உணர்ச்சியை பயன்படுத்துறது. எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்குபேஷன்ல இருக்கிறதுக்கும், அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனல் லைஃப லீட் பண்றதுக்கும் நம்ம உணர்ச்சியை யூஸ் பண்ணலாம். மற்றவங்கள தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி நம்ம நல்லா ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா, பர்சனல் லைஃப்ல நம்மளால நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே இது ஆக்குபேஷன்லயுமே வந்து மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம செல்ஃப நல்லா ரெப்ரசென்ட் பண்றோம், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு கண்டிப்பா தொழில் சார்ந்த அமைப்புல எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், சிறந்து விளங்க முடியும். ஸோ அப்போ நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்றதுக்கு நம்ம உணர்ச்சிகளை கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஏ. பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஏன்னு சொல்லும்போது எம்பத்தி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எம்பத்தின்னு சொல்லும்போது மற்றவங்களோட இடத்துல இருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனைய தூண்டுறதுக்கு உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு யூஸ் ஆகுது. அதே மாதிரி மற்றவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும், தன்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஆல்ரெடி சொன்னது மாதிரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல யூஸ் ஆகுது. ஸோ மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லும்போது நம்மளோட உறவு மேம்படுது. அதே மாதிரி அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது, அவங்க எப்படி அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரியான கஷ்டத்தை படாம அவங்க ஏற்படுத்தின சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தது மாதிரி உணரும் போது நம்மளும் ஈஸியா நம்மளோட லைஃப் டாஸ்க கடந்து வர முடியும். ஸோ அப்போ அந்த இமோஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பர்சியூ எக்ஸலன்ஸ் அண்ட் சக்சஸ். ஓவராலா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு
தொழில் சார்ந்த அமைப்புல ஒரு வெற்றியை தரக்கூடியதா இருக்கு. சோ வெற்றின்னு சொல்லும்போது இன்டர்பர்சனலையும் இன்ட்ரா பர்சனலையும் நம்ம கண்டிப்பா வெற்றி பெற்றாதான் அந்த சக்சஸ்ஃபுல் லைஃப்ன்றது வந்து நம்ம ஆர்கனைசேஷன் லெவல்ல லீட் பண்ண முடியும். சோ இப்போ இங்க எக்ஸலன்ஸ்னு சொல்லும்போது ஓவராலா வந்து இப்போ புல்கிச் மாடல்ல யூஸ் பண்ண டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து என்கேஜ் ஆவாங்க. ஆனா எந்த இடத்துல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொடுக்கணும்ன்றது அந்த கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிறவங்களுக்கு இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அவங்க சக்சஸ்ஃபுல் லைஃப் வந்து லீட் பண்றாங்க. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் ஒன். பிளாக் ஒன்ல நம்ம பார்த்தது வந்து உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுனா என்னது, உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை நம்ம எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். சோ இது வந்து பிளாக் ஒன். அடுத்து வர கிளாஸ்ல பிளாக் டூ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.